بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சென்ற என்னுடைய உரையில் 3 முத்தான குணங்கள் என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு உரை நிகழ்த்தினேன். அந்த தலைப்பை முழுமையாக நிறைவு செய்ய முடியாமல் போதனால் அதனுடைய தொடரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முத்தான 3 குணங்கள் 2வது பகுதி. அது என்னென்ன குணங்கள்? அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். முஃமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது, வல் காதிமீனல் கய்த, அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்பார்கள். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவர்கள் தங்களுடைய செல்வங்களிலிருந்து செலவழிப்பார்கள். இந்த 3 குணங்களை பற்றி தான் நாங்கள் எங்களுடைய சென்ற உரையில் நாங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு உரை நிகழ்த்தினோம். அது முழுமை அடையாததால் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடரை நாங்கள் 2வது பகுதியாக இன்றே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சென்ற எங்களுடைய அந்த உரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நடந்த சில சம்பவங்கள். பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுங்க, சவுண்டு பயங்கரமாக. பெண்கள் பகுதியிலே பயங்கரமான சவுண்டு வெளிப்படுவதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளில் நடந்த சில சம்பவங்களை நாங்கள் உங்களுக்கு சென்ற உரையில் ஞாபகம் ஊட்டினோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கும் தன்மையுடையவர். இதற்காக வேண்டியும் அவர் சொந்த விஷயங்களுக்காக பழிவாங்க மாட்டார் என்ற செய்திகளை நாங்கள் உங்களுக்கு விவரித்தோம். அதன் தொடராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக சென்றார்கள். மக்காவில் உள்ள காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக, அதாவது குறைந்த எண்ணிக்கையில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்தை நாடி போனார்கள். அங்கு சரி என்னுடைய பிரச்சாரம் வெற்றி அடையுமா என்ற நோக்கத்தில். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியில் 3231வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்னஹா காலத் லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், ஹல் அத்தா அலைக யௌமுன் கான அஷத்த மின் யௌமி உஹுதின், உஹுத் யுத்த நாளில் உங்களுக்கு ஏற்பட்ட கடுமையான சோதனையை போன்று, கடுமையான இன்னல்களை போன்று உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் எப்போதாவது இது போன்ற இன்னல்களை சந்தித்திருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிக்கின்றார்கள், லகத் லகீது மின் கௌமிகி மா லகீத், உங்களுடைய சமுதாயத்திடமிருந்து நான் சந்திக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் சந்தித்து விட்டேன். அதாவது துன்பப்பட வேண்டிய அனைத்து துன்பங்களையும் நான் சந்தித்து விட்டேன் உங்களுடைய சமுதாயத்திடமிருந்து. வகான அஷத்த மா லகீது மின்ஹும் யௌமல் அகபா, நான் அவர்களிடமிருந்து கடுமையாக சந்தித்த ஒரு சோதனை என்று சொன்னால் யௌமுல் அகபா, அதாவது தாயிஃபுடைய நாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இது அரல்து நஃப்சி அலா இப்னு அப்து யாலீல் இப்னு அப்து குலால், நான் இப்னு அப்து யாலீல் என்பவரின் மகனிடம் நான் இஸ்லாத்தை எடுத்து வைத்தேன்.
ஃபலம் யுஜிப்னி இலாமா அரத்து, நான் எதை விரும்பினேனோ அதை அவரிடமிருந்து நான் எதிர்பார்க்க முடியவில்லை. அதாவது சரியான முறையில் அவர் பதில் அளிக்கவில்லை. ஃபன்தலப்து வான மஹ்மூமுன் அலா வஜ்ஹி, என்னுடைய முகத்தில் கவலையுடன் நான் என்ன செய்தேன், திரும்பி மக்காவை நோக்கி வந்தேன். ஃபலம் அஸ்தஃபிக் இல்லா வஅன பிகர்னி ஸஆலிப், கர்னு ஸஆலிப் என்ற இடத்துக்கு வந்ததற்கு பின்னால் தான் எனக்கு ஞாபகமே, அதாவது உயிரை திரும்ப வந்ததை போன்று நான் என்ன செய்தேன், ஒரு ஞாபகமே எனக்கு வந்தது. கர்னு ஸஆலிப் என்பது மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையிலுள்ள ஒரு இடம். ஃபரஃபஅது ரஸி, அந்த நேரத்தில் நான் என்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தேன். ஃபஇதா அன பிசாஹபத்தின் கத் அதல்லத்னி, எனக்கு ஒரு மேகம் நிழல் கொடுத்து கொண்டிருந்தது. ஃபனதர்து ஃபஇதா ஃபீஹா ஜிப்ரில், நான் உற்று நோக்கி பார்த்தேன், அங்கே ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். ஃபனாதானி, என்னை அழைத்து சொன்னார்கள். ஃபகால இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக லக் வமா ரத்து அலை, உங்களுடைய சமுதாயத்திடமிருந்து உங்களுடைய சமுதாயம் உங்களுக்கு எதை சொன்னார்கள் என்பதையும் அவர்கள் எதை உங்களுக்கு பதிலளித்தார்கள் என்பதையும் நாங்கள் நன்கு அறிகின்றோம். அல்லாஹ் நன்கு செவிமடுத்தான், அல்லாஹ் தஆலா நன்கு செவிமடுத்தான். வகத் பஅஸ இலைக மலக்கல் ஜிபாலி லிதமுரஹு பிமா ஷிஅத ஃபீஹிம், மலைக்கு பொறுப்பான வானவரை அல்லாஹு தாலா என்னுடன் அனுப்பியிருக்கின்றான், நீங்கள் நாடியதை செய்வதற்காக. ஃபனாதானி மலக்குல் ஜிபால் ஃபஸல்லம அலைய, மலைக்கு பொறுப்பான அந்த வானவர் என்னை அழைத்து எனக்கு சலாம் சொன்னார். சும்ம கால யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே ஃபகால ذلك فيما شئت, நீங்கள் நாடியதை என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன செய்யலாம், கட்டளையிடலாம். இன் ஷிஅதான் உத்பிக அலைஹிமுல் அக்ஷபைன், இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையிலும் இவர்களை என்ன செய்ய புரட்டி, இந்த ஊரை அப்படியே புரட்டி போடுவதற்கு கூட முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் நாடியதை இப்படி சொன்னால் கூட நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று மலைக்கு பொறுப்பான அந்த வானவர் சொன்னார். ஃபகாலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பல் அர்ஜு அன் யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா ஷரீக லஹு பி ஷையா, அதாவது இவர்களை நீங்கள் அழிக்க வேண்டாம், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா இல்லையா, அதனால் இவர்களை ஏதும் பண்ண வேண்டாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மலைக்கு பொறுப்பான அந்த வானவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தாயிஃப் மக்கள் என்ன செய்தார்கள், கல்லெறிந்து அடித்தார்கள். அதே போன்று மன ரீதியிலும் அவர் பாதிக்கப்பட்டார்கள். அந்த கர்னு ஸஆலிப் என்ற இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது உயிர் திரும்ப வந்தது போன்று இருந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமுதாயத்தை பழி வாங்குவதற்குரிய எல்லா வாய்ப்பும் இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கினார்களா? ஒரு கட்டளையிட்டால் போதும், அந்த வானவர் என்ன செய்வார், அந்த ரெண்டு மலைகளுக்கும் இடையில் அவரை அந்த மலைகளை புரட்டி அந்த சமுதாயத்தை அழித்திருப்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த மன்னிக்கும் பண்பினால் அந்த சமுதாயத்தார்களை மன்னித்து விட்டார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னாடி பார்க்கின்றீர்கள் நீங்கள், அந்த சமுதாயத்து மக்கள் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது பாருங்கள், தாயிஃபை நாங்கள் எல்லோரும் தாயிஃபுக்கு போகின்றோம் எஹ்ராம் கட்டுவதற்காக. அங்கே போனால் அனைவரும் முஸ்லிம்களாகத்தான் இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே நடந்த இன்னொரு சம்பவம், மன்னிக்கும் பண்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது என்பதற்கு இன்னொரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வந்தவர்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். இதுக்கு ரெண்டு சம்பவத்தை மாத்திரம் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சுராகத் இப்னு மாலிக் என்பவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை.
எந்த அளவு கண்டால் இறுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு கூட திட்டம் தீட்டினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு என்ன செய்தார்கள்? ஹிஜ்ரத் செய்வதற்காக முடிவெடுத்து ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் சேர முன்பாக இவரை கொலை செய்து விட வேண்டும் என்று அந்த காபிர்கள் என்ன செய்தார்கள்? திட்டம் போட்டார்கள். திட்டம் போட்டு என்ன செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உயிருடன் அல்லது கைதியாக பிடித்து கொண்டு வருபவர்களுக்கு அல்லது அவரை கொலை செய்தால் கூட பிரச்சனை கிடையாது, எப்படியோ கொண்டு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுக்கு 200 ஒட்டைகள், ஒரு தலைக்கு 100 என்பது 200 ஒட்டைகளை சன்மானமாக வழங்குவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த செய்தி சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவருக்கு இந்த செய்தி கிடைக்கின்றது. உடனே என்ன செய்கின்றார்? அவர் தன்னுடைய நீண்ட சம்பவம் சுருக்கத்தை சொல்கின்றேன். அவர் தன்னுடைய குதிரையை என்ன செய்கின்றார்? குதிரையையும் ஈட்டி அம்புகளையும் தன்னுடைய கையிலே சுமந்தவாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொலை செய்வதற்காக வேண்டி அங்கிருந்து அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்கின்றார்கள். ஆனால் இடையிலே அவர்களை போய் சந்திக்கின்றார்கள். ஆனால் கொலை செய்ய முடிந்ததா அல்லது அவர்களை கைதியாக பிடிப்பதற்காக முடிந்ததா? முடியவில்லை. அவர் அந்த நேரத்திலே அத்தாட்சியை காண்கின்றார். அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அவருக்கு என்ன செய்கிறது? அது முடியாமல் போகின்றது. இதனால் என்ன செய்கின்றார்? இவர் நினைக்கின்றார், இது உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர், அதனால் இவரை ஏதும் பண்ண முடியாது என்ற முடிவெடுத்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு பத்திரம் ஒன்றை எழுதி தருமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர் வேண்டுகின்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்பவருக்கு என்ன செய்கின்றார்? நீங்கள் அவருக்கு ஒரு பாதுகாப்பு பத்திரத்தை எழுதி கொடுங்கள் என்று கட்டளையிட்டுகின்றார். அவர் அந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக வைத்து மக்கா வெற்றிக்கு பின்னால் என்ன செய்கின்றார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அந்த நேரத்தில் என்ன பழி வாங்கியிருக்கலாம். அல்லாஹ்வின் கட்டளைப்படி சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வந்த அந்த நேரத்தில் பழி வாங்கியிருக்கலாம். அல்லது அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் இவருக்கு நீ தண்டனையை வழங்க என்று கேட்டிருக்கலாம். அல்லது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்த சந்தர்ப்பத்தில் கூட பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த மன்னிக்கும் பண்பினால் அவரை என்ன செய்கிறார்? மன்னித்து அவர் இஸ்லாத்துக்குள்ளேயும் நுழைந்து விடுகின்றார். அதே போன்று இன்னொரு சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு யூத பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக ஆட்டு இறைச்சியில் என்ன செய்கின்றார்? விஷத்தை கலந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்ண கொடுக்கின்றார் ஆட்டிறைச்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து என்ன செய்தால் மென்று சாப்பிடுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய வஹி வருகின்றது, இதிலே விஷம் கலந்திருப்பதா. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்? உமிழ்ந்து விடுகிறார், துப்பி விடுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த பெண்ணை என்ன செய்திருக்கலாம்? கொலை செய்திருக்கலாம் அல்லது தண்டித்திருக்கலாம். சஹாபாக்கள் எல்லோரும் என்ன செய்தார்? அவரை கொலை செய்வதற்கு அனுமதி கேட்டார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கவில்லை. காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக யாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்க மாட்டார்கள். அதனால் அந்த பெண்மணியை கூட, தன்னை கொலை செய்ய வந்த பெண்மணியை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சம்பவங்களுடன் நாங்கள் என்ன செய்கின்றோம்? போதுமாக்கிக் கொள்வோம். அடுத்து எங்களுடைய இரண்டாவது பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பண்பு கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். அதாவது அவர்களுக்கு கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை என்ன செய்வார்கள்? அதனை பழி வாங்குவதற்கு வாய்ப்பு வசதியான எல்லாம் இருந்தும் அவர்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இரண்டாவது பண்பாக சொல்கின்றான். அந்த பண்பையும் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். கோபம் என்பது உங்களுக்கு தெரியும், மனிதனுடைய குணங்களிலே மிகவும் ஆபத்தான மோசமான குணம் தான் கோபம் என்பது. ஏனென்றால் ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால் அவருடைய அறிவு என்ன செய்கின்றது? இல்லாமல் போய்விடுகின்றது. அந்த இடத்திலே அவர் அறிவுள்ளவராக சிந்தித்து செயலாற்றக்கூடியவராக இருக்க மாட்டார். தன்னுடைய கையில் எது இருந்தாலும் என்ன செய்வார்? அதை மிரட்டி அதன் மூலம் கொலை செய்யவோ அல்லது அடிக்கவோ அவர் எத்தனிப்பார். அது பக்கத்திலே யார் இருக்கின்றார், பிள்ளை இருக்கின்றதா அல்லது மனைவி இருக்கின்றாரா என்றும் சிந்திக்க மாட்டார்.
கோபம் வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், அவருடைய அறிவு மங்கிவிடும். அதனால்தான் இஸ்லாம் கோபத்தை மிக ஒரு வெறுப்புக்குரிய பண்பாக இஸ்லாம் பார்க்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார், லா தக்லப் லா தக்லப் லா தக்லப், நீங்கள் கோபப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் என்று அந்த மனிதருக்கு 3 முறை என்ன செய்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஏன் கோபம் என்பது மிக ஒரு மோசமான ஒரு பண்பு என்பதை அந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். கோபம் வந்தால் பக்கத்திலே யார் இருக்கிறார்கள் என்பதை கூட எங்களுக்கு தெரியாது என்பதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அபு மஸ்ஊத் உக்பத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கின்றார்கள், குந்து அஸ்ரிபு குலாமன் லி பிஸ்ஸௌதி, நான் என்னுடைய பணியாளுக்கு என்ன செய்தேன், சாட்டையினால் அடித்துக் கொண்டிருந்தேன், கோபத்தினால் சாட்டையினால் என்ன செய்தேன், அடித்துக் கொண்டிருந்தேன். ஃபஸமிஅது சௌதன் மின் கல்ஃபி, எனக்கு பின்னால் ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அபா மஸ்ஊத், அபு மஸ்ஊதை அறிந்து கொள்ளுங்கள், ஃபலம் அஃப்ஹமி ஸௌத மினல் கலப், எனக்கு வந்த அந்த கோபத்தினால் அது எங்கிருந்து சத்தம் வருகின்றது, யார் இந்த சத்தத்தை வெளிப்படுத்துகின்றார் என்பதை எனக்கு உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஃபலம்மா தனா மின்னி, என்னை அவர் நெருங்கிய பொழுது, அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சொன்னார்களா, அவர் என்னை நெருங்கிய பொழுது, இது ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்பி பார்த்தேன், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்கள், அபு மஸ்ஊத் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரல் தெரிந்திருக்கும். ஆனால் அவருக்கு வந்த அந்த கோபத்தினால் இது யார் என்னுடன் பேசுகின்றார் என்பதை கூட அவரால் உணர முடியாமல் அவருடைய அந்த அடிமைக்கு என்ன செய்தார், சாட்டையினால் அடித்துக் கொண்டிருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஅலம் அபா மஸ்ஊத், அபு மஸ்ஊதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் ஃபஅல்கைது ஸௌத மின் யதி, அந்த சாட்டையினுடைய கையிலிருந்து விழுந்து விட்டது. ஃபகால இஅலம் யா அபா மஸ்ஊத் அன்னல்லாஹ அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம், இந்த சிறுவனுக்கு நீங்கள் அடித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, இதை விட அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு முடியும் அதிகாரம் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது என்று சொன்ன நேரத்தில் அவர் சொல்லுகின்றார், அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அதற்கு பின்னால் எந்த ஒரு அடிமைக்கும் நான் அடிக்கவில்லை என்று சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த சம்பவத்தை நீங்கள் நன்கு உற்று நோக்கி பவனிங்கள். இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு யார் பேசினார்கள் கூட என்பதை உணரவில்லை அவர். ஏன்? அந்த கடுமையான கோபத்தின் காரணமாக. அதனால் கோபம் என்பது மிக ஒரு மோசமான பண்பு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய தவறுகள், குற்றங்களுக்கு அடிப்படை காரணத்தை நீங்க சிந்தித்து பாருங்கள், கோபம்தான். தன்னுடைய மனைவி என்ன செய்வார், கோபத்தினால் விவாகரத்து செய்திருப்பார். அவரிடம் கேட்ட, ஏன் மனைவி, இவர் அழகான மனைவி, ஏன் விவாகரத்து செய்தேன்னு கேட்டால், எனக்கு வந்த கடுமையான கோபத்தினால் என்ன செய்தேன், உன்னை நான் விவாகரத்து செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டேன். பின்னால் என்ன செய்கின்றார், இதற்கு திரும்பவும் அவரை இணைத்துக் கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கின்றதா என்று என்ன செய்வார்கள், அறிஞர்களை நாடி போவதை கூட நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று ஜெயிலே துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளிடம் போய் நீங்கள் விசாரித்து பார்த்தால், ஏன் நீங்கள் இந்த ஜெயிலே சிறையிலே ஏன் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் கேட்டால், எனக்கு என்னுடைய நண்பருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் பிரச்சனை நடந்தது, வந்த கோபத்தினால் நான் அவரை அடித்து போட்டு அவர் இறந்து விட்டார், அதனால் இந்த ஜெயிலே நான் இருக்கின்றேன். அதே போன்று எனக்கும் என்னுடைய சகோதரருக்கும் இடையில் நிலப்பிரச்சனை வந்தது, அதனால் நான் என்ன செய்தேன், என்னுடைய சகோதரனை என்ன செய்ய அடித்து விட்டு அவருடைய தலையை உடைந்து விட்டது, அவர் ஆஸ்பத்திரி இருக்கின்றார், நான் இப்போது ஜெயிலே இருக்கின்றேன். இப்படித்தான் சொல்வதை பார்த்திருக்கின்றா இல்லையா? ஒரு சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கின்றார்கள், அன்னி லகாயிதுன் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அமர்ந்திருந்தேன். இது ஜாஅ ரஜுலுன் யகூது ஆஹர பினிஸ்அத்தின், அதாவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கயிற்றினால் கட்டி இழுத்து கொண்டு வருகின்றார். ஃபகால, வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஹாதா கத்லாஹி, இன்னாள் இருக்கிறாரே, நான் இழுத்துட்டு வந்திருக்கிறேனே, இந்த ஆள் என்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டார். ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகதல்தஹு, ரசூல் உடனே கேட்டார்,
அந்த அவருடைய சகோதரனை நீ கொலை செய்தீரா? ஃபகால இன்னஹு லவ் லம் யஅதரிஃப் அகுன்து அலைஹில் பையினா. அந்த கூட்டிட்டு வந்தால சகோதரர், அவர் சொல்கிறார், இவர் மறுத்து விட்டால் என்னிடத்திலே அத்தாட்சி சாட்சி இருக்கின்றது, அதனால் இவருக்கு மறுக்க முடியாது. உடனே அவர் சொல்கின்றார், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் அவரை கொலை செய்து விட்டேன். கால, என்ன காரணம் கொலை செய்வதற்கான காரணத்தை விசாரித்த நேரத்தில் அவர் சொல்கின்றார், பாருங்கள், குந்து அன வஹுவ நஹ்தபிது மின் ஷஜரத்தின், நானும் இந்த மரணித்தார் இல்லையா, அவரும் என்ன செய்ய ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருந்தோம். ஃபஸப்பனி, என்ன கட்டுமை என்ன செய்தார், என்னை ஏசி விட்டார், திட்டி விட்டார். ஃபஅக்லபனி, என்னை கோபமூட்டக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பேசினார். ஃபதரப்துஹு பில் ஃபாஸி அலா கர்னி, நான் என்ன செய்ய கோடலை எடுத்து அவருடைய களத்தை வெட்டி போட்டேன், தலையை அடித்து அவரை என்ன செய்ய, அவர் உடனே பக்கத்தழுத்து இறந்து விட்டார் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், நீண்ட சம்பவம் இது. இந்த சம்பவம் முஸ்லீம்லே 1680 சம்பவம். பாருங்கள், இந்த சம்பவத்திலிருந்து என்ன புரிகின்றது? இப்போ எங்களுடைய சகோதரர்கள் ஜெயிலே அதிகமானவர்கள் பாதுகாக்கணும், அனைவரையும் ஜெயிலே சகோதரர்கள் துன்பம் அனுபவித்துக் கொண்ட சகோதரனை கேட்டு பார்த்தால் கோபத்தினால் வந்த விளைவு தான். நிறைய கொலைகளுக்கெல்லாம் காரணம் கோபம்தான். அப்போ இந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அவருக்கு வந்த கோபத்தினால் கோடரி எடுத்து என்ன செய்கின்றார், அவருடைய தலை கடிக்கின்றார், அவர் இறந்து விடுகின்றார். பார்த்தீங்களா? அதனால் கோபம் மிக ஒரு மோசமான பண்பு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்கு இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது, வஅம்மல் கதப் வஹுவ கௌலுல் அக்ல் யக்தாலஹு கமா யக்தாலு ذئب ஷாத், ஒரு ஓநாய் ஆட்டை எவ்வாறு என்ன செய்ய அது கவ்விக்கொண்டு, அதாவது வேட்டையாடுவதை போன்று, எகுத்தாலான வேட்டையாடு, ஒரு ஓநாய் ஒரு ஆட்டை எவ்வாறு வேட்டையாடுகின்றதோ அதே போன்று என்ன செய்ய கோபம் அறிவை வேட்டையாடும். கோபம் வந்துவிட்டால் அறிவை வேட்டையாடி கொள்ளும். அந்த இடத்திலே ஒன்றுமே சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்காது என்று சொல்லிவிட்டார். சொல்லுகின்றார் தொடர்ந்து, ஒரு மனிதர் ஷைத்தானுடைய வலையில் சிக்குவான் என்றால் ரெண்டே காரணங்கள் தான். ஒன்று என்ன, அவனுக்கு ஏற்படக்கூடிய கோபம், இன்னொன்று ஆசை, இச்சை, மனோ இச்சை. இந்த ரெண்டும் தான் பெரும்பாலும் ஷைத்தானுடைய வலையில் மனிதன் விழுந்து விடுவதற்கான காரணம் என்பதை யாரு இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் சிலரிடம் நீங்கள் கோபப்படக்கூடாது, இது நல்ல பண்பு கிடையாது என்று அவர்களிடம் நாங்கள் அறிவுரை சொன்னால் அவர் என்ன சொல்வார், சிலர் என்ன சொல்வாண்டா, அது எப்படி எப்படி நாங்கள் கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் எப்படி கட்டுப்படுத்திக் கொள்வது? நபிமார்கள் கூட கோபப்பட்டார்களா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கோபம் அடைந்திருக்கின்றார்களே, இப்படி எல்லாம் சொல்கின்றார்கள். அவர்களுக்குரிய இந்த விளக்கம் தான் இந்த விளக்கம். நபிமார்கள் தங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக அவர்கள் யாரிடமும் கோபப்பட மாட்டார்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சொந்த விஷயங்கள். ஆனா மார்க்க விஷயம் என்று வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணினால், முரணாக நடந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். அதனுடைய சம்பவங்களை நான் சொல்லிட்டு இந்த இடத்துல பதிவு செய்வது ரொம்ப பொருத்தமா இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு பெரும்பாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அவர் உதாரணம் காட்டுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கோபப்படக்கூடியவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க போன நேரத்தில் திரும்பி வரும் பொழுது அவர் அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்து விட்டான், மூசாவே உங்களுடைய கூட்டத்தார் என்ன சிலையை வணங்க ஆரம்பித்தார்கள், சாமிரி செய்த அந்த காளை கன்றை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லான் இல்லையா? இவருக்கு கடுமையான கோபம். நான் என்னுடைய சகோதரர் ஹாரூனை அவர்களுக்கு பொறுப்பாக நியமித்து விட்டு வந்தேன். அப்படி இருக்கும் பொழுது நான் உங்களிடம் வரும் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு தப்பையும் பண்ணக்கூடாது என்றெல்லாம் அறிவுரை சொல்லிவிட்டு போனேன். ஆனால் எப்படி இவர்கள் இந்த காளை கன்றை வணங்கினார்கள்? கட்டும் கோபத்திலே வருகின்றார். வலம்மா ரஜா மூசா இலா கௌமிஹி கதுபான் ஆசிமன் கால பிஸமா ஹலஃப்துமூனி மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் எனக்கு மாறு செய்து கெட்டவர்களாக மாறிவிட்டீர்கள். அஜில்தும் அம்ர ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய கட்டளை அதாவது வேதனை விரைவாக வருவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? வஅல்கல் அல்வாஹ வஅஹத பிரஸி அஹீஹி யஜ்ருஹு இலை, உடனே தான் கொண்டு வந்த வேதன் அதாவது பலகையிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்தார், அவருக்கு வேதத்தை வழங்கியிருந்தான். பாருங்கள் எப்படி எந்த அளவு கோபத்தோடு இருந்திருக்கிறார்.
தன்னுடைய கொண்டு வந்த அந்த பழைய வேத பழைய கூட தூக்கி போட்டார். தூக்கி போட்டு தன்னுடைய சகோதரனுடைய தாடி அதை போட்டு தலைமுடியை பிடித்து இழுத்து எடுத்தார் தன் பக்கம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். இந்த கோபம் மார்க்கத்துக்காக வந்தது. ஏன்? இவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஒரு செயல் ஷிர்க், இணை வைப்பு, இதை அவர்கள் என்ன செய்தார்கள்? செய்ததன் காரணமாக தான் இவர் கோபப்பட்டார். அதுக்கு மாறாக ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு தாவத் செய்யும் போது இஸ்லாத்தை எத்தி வைத்த அந்த சந்தர்ப்பத்திலே ஃபிரௌன் என்ன தெரியுமா சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அம் அன கைருன் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன், இவர் இழிவான இவர் சிறந்தவரா அல்லது நான் சிறந்தவரா? மக்களை பார்த்து ஃபிரௌன் கேட்கின்றார். இழிவா இருக்கக்கூடிய இவருக்கு எந்த வசதி வாய்ப்போ எதுவும் கிடையாது, நான் பெரிய செல்வ செழிப்புடன் இருக்கின்றேன், நல்ல செல்வாக்குடன் இருக்கின்றேன், நான் சிறந்தவனா அல்லது இழிவான இவர் சிறந்தவரா? அது தொடர்ந்து சொல்றார், வலா யகாது யுபீன், இவருக்கு தெளிவாக பேசக்கூட முடியாது. உங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவாக பேச முடியாது. அதான் இப்படிப்பட்டவர் சிறந்தவரா நான் சிறந்தவரான்னு கேட்டாரா இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தில் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டார்களா? இது அவருடைய சொந்த விஷயம். பார்த்தீர்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தனக்கு அந்த இழிவாக பேசிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர் கோபப்படவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே தான் அவர் கோபப்பட்டார்கள். நல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கோபப்பட்டிருக்கின்றார்கள். எதற்காக? தன்னுடைய சமுதாயத்துக்கு 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்தும் அந்த சமுதாயத்திலே ஒரு சிலர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இவருக்கு எவ்வளவு மனவேதனை, கவலை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர் சொன்னார், யா அல்லாஹ் இந்த காபிர்களை அழித்து விடு என்று தான் சொன்னார். தனக்கு அவர்கள் என்ன செய்த பரிகாசம் செய்தார்கள். கப்பலை கட்டும் பொழுது கூட நூஹே தண்ணீர் இல்லாத இடத்துல கப்பலை கட்டுறீங்க, எப்படி கப்பல் ஓடும்? அதே போன்று கேட்டார்கள், நீங்கள் நபியா தானே பிரச்சாரம் செய்தோம், எப்படி நீங்க தச்சராக மாறிவிட்டீர்கள்? இப்படியெல்லாம் அவரை என்ன செய்தார்கள்? மோசமான வார்த்தையை கொண்டு பேசினார்கள். அவரை என்ன மோசமா பேசினார்கள். அப்பொழுது கூட அவர் கோபப்படவில்லை, பொறுமையாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் இவ்வளவு பிரச்சாரம் செய்தும் அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த சந்தர்ப்பத்தில் தான் யா அல்லாஹ் இவர்களை நீ அழித்து விடுந்த காபிர்களை என்று தான் பிரார்த்தனை செய்தார்கள். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இதுவரையும் உதாரணம் காட்டுவார். யாரு? எங்கள் யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தார் இல்லையா? அவரை உதாரணம். அவர் கோபப்பட்டு தானே தன்னுடைய சமுதாயத்தை விட்டு போனாரா இல்லையா? அவர் தன்னுடைய சொந்த விஷயத்துக்காக வேண்டிய கோபப்பட்டு போனாரு. அவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு இஸ்லாத்தை எடுத்து வைத்தார், இஸ்லாத்தை எடுத்து சொன்னார். அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள். அதன் காரணமாகத்தான் அவர் வெளிக்கிட்டு போனார், கோபப்பட்டு போனார். அவருடைய சொந்த விஷயத்துக்காக வேண்டி அவர் போகவில்லை. இதையும் நாங்கள் நன்கா தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துக்கு வாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த விஷயத்துக்காக அவர்கள் வாழ்நாளில் ஒரு முறை கூட பழி வாங்கினதே கிடையாது. அது யாராக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தன்னுடைய பணியாட்களாக இருக்கலாம், யாரையுமே அவர் பழி வாங்கினதே கிடையாது. நான் சொல்லவில்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சொல்கின்றார்கள், மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்தன் லஹு, அவருடைய மனைவிமார்களில் எந்த ஒரு மனைவிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்ததே கிடையாது. வலா காதிமன் கத்து, தன்னுடைய பணியால் யாருக்கும், தனக்கு வேலை செய்யக்கூடிய பணிவிடையை செய்யக்கூடிய எந்த ஒரு பணியாளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்ததே கிடையாது. வலா தரப பியதிஹி ஷையன் கத்து, அதே போன்று வேறு யாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்ததே கிடையாது. இல்லா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டால் காஃபிர்களுக்கு சும்மா விடுவாரா? அந்த சந்தர்ப்பத்தில் அடிப்பார். அதே போன்று அவ் துன்தஹபு ஹுர்மத்துல்லாஹி ஃபயன்தகிமுல் லில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாராவது குறை செய்தால் அல்லது மோசடி செய்தால் இந்த சந்தர்ப்பத்தில் பழி வாங்குவார், விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்? அல்லாஹ்வுடைய விஷயம், இந்த இடத்திலே மௌனம் காக்க முடியாது. அந்த விஷயத்தில் மாத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டிப்பார்களே, தன்னுடைய சொந்த விஷயங்கள் எதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கவும் மாட்டார்கள், தண்டிக்கவும் மாட்டார்கள். அதே போன்று இன்னொரு செய்தியை பாருங்கள். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஜா ரஜுலுன் இலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகின்றார். யா ரசூலல்லாஹ், இன்னி வல்லாஹி லா தஅخر அன் ஸலாத்தில் கதாத்தி மின் அஜ்லி ஃபுலானி. ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்துவதற்காக இமாமாக நியமித்தார். இவர் என்ன செய்கிறார்? கொஞ்சம் நீளமான சூரத்துக்குள்ளே ஓதுவார் இந்த சாபி. இதனால் என்ன செய்ய, ஒரு மனிதர் ஃபஜ்ர் தொழுகைக்கு தாமதமாக போவார்.
இவர் நீண்ட சூரத்தை ஓதுவதனால், நீண்ட நேரம் தொழுகை நடத்துவதனால், மிம்மா யுதில் பிஹ ஃபகால ஃபமா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து அஷத்த கலபன் மின் மௌஇலத்தி மின்ஹு யௌமைதின். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ மஸ்ஊத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொல்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டதை போன்று நான் வேறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்து கோபப்பட்டதை கண்டதே கிடையாது என்று சொல்கின்றார்கள். அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே எதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் கோபப்பட்டால் தெரியுமா? பாருங்கள், மனிதர்கள் விரண்டோடுகின்றார்கள் இஸ்லாத்தை விட்டு. ஃபஜ்ர் தொழுகை கூட வருவதற்கு என்ன செய்கின்றார்கள்? தாமதிக்கின்றார்கள், லேட்டாய் வருகின்றார்கள். ஏன்? அதிலே தொழுகை நடத்தக்கூடிய அந்த இமாம் நீண்டு சூரத்துக்களை ஓதி நீளமாக தொழுகின்றார். ரசூலுல்லாஹ் உடனே இதை புரிந்து கொண்டு என்ன செய்கின்றார்? அவரை ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தின்றார். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்ன மின்கும் முனஃபிரீன், உங்களில் சிலர் மக்களை இந்த மார்க்கத்தை விட்டு வறண்டோடும் அளவுக்கு நடந்து கொள்கின்றீர்கள். ஃபஅய்யுக்கும் மன் ஸல்லா பின்னாஸ் ஃபல்யூஜிஸ், உங்களில் யாராவது மக்களுக்கு தொழுகை நடத்தினால் சுருக்கமாக தொழுகை நடத்துங்கள். ஃபஇன்ன ஃபீஹிமுல் கபீர வضعீஃப வல் ஹாஜா, ஏனென்றால் அந்த தொழுகைக்கு வரக்கூடியவர்களே வயதுக்கு போன வயசுக்கு போனவர்கள் இருப்பார்கள், அதே போன்று முடியாதவர்கள் இருப்பார்கள், நின்று தொழுவதற்கெல்லாம் முடியாதவர்கள் இருப்பார்கள், நோயில் உள்ளவர்கள் இருப்பார்கள், வதல் ஹாஜா தேவையோடு இருப்பார்கள், பணிக்கு வேலைக்கு போகக்கூடியவர்கள் இருப்பார்கள். எனவே இதெல்லாம் கவனத்திலே கொண்டு நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று அறிவுரை சொன்னார்கள். கோபப்பட்டால் அதற்காக சொந்த விஷயத்துக்காக கோபப்படவில்லை, மார்க்கத்துக்காக வேண்டித்தான். என்றால் இஸ்லாத்தை விட்டு மக்கள் விரண்டோடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான், அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் முன் சொன்ன சம்பவம், தாயிஃப் மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ரசூலுல்லாஹ்க்கு வேதனை நோவினை செய்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை தண்டித்தார்கள். அவர்களை இல்லவே இல்லை, அனைவரையும் என்ன செய்தார்? மன்னித்து விட்டார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, கோபத்தை நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இந்த கோபம் வந்தால் நாங்கள் என்ன செய்வது? ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். சரி, எனக்கும் கோபம் வருதுன்றான், நான் இந்த கோபம் வரும் பொழுது என்ன நாம் பண்ணுவது? அதுக்குரிய இஸ்லாத்திலே ஏதாவது தீர்வுகள் உண்டா? ஆமாம், இஸ்லாத்திலே நிறைய தீர்வுகள் இருக்கின்றன. கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நிறைய தீர்வுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமானது, நாங்கள் கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை அடக்கி கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தை அடக்கி அதை வெளிப்படுத்தாமல் முடிந்த அளவு அடக்கி கொண்டால் என்ன செய்யணும்? விபரீதமான சம்பவங்கள் நடக்காமல் என்ன செய்யலாம்? பாதுகாத்துக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை கவனியுங்கள். லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, ஒரு எதிரியை என்ன செய்யலாம்? வீழ்த்துவான், அதாவது எதிரியை கோபத்தால் வீழ்த்தக்கூடியவர் உண்மையான வீரன் கிடையாது. அடித்து அவரை வீழ்த்தக்கூடியவர் இருக்கார்ல, கோபம் வந்த உடனே, அவர் பெரிய வீரன் கிடையாது. உண்மையான வீரன் யார் தெரியுமா? இன்னம ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கதப், கோபம் வரும் பொழுது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளார் இல்லையா, இவர் தான் உண்மையான வீரன் என்று ரசூலுல்லாஹ் இவருக்கு வீர பட்டத்தை சூட்டுகின்றார். அதனால் கோபம் வரும் பொழுது என்ன செய்கின்றார்? அடக்கி கொள்ளுங்கள், அதை ஏண்டி முட்டிந்த அளவு அடக்கி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு விபரீதமான சம்பவங்களும் நடக்காமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன கற்றுத்தருகின்றால், கோபம் வரும் பொழுது ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேட வேண்டும். இது மிக முக்கியமானது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சுலைமான் இப்னு சுரத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், குந்து ஜாலிசன் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரஜுலானி யஸ்தப்பான், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கும் பொழுது இரண்டு மனிதர்கள் வருகின்றார்கள். கட்டுமையா ரெண்டு பேர் மோதிக்கொண்டு என்ன செய்கின்றார்? வருகின்றார். ஃபஅஹதுஹுமா இஹ்மர்ர வஜ்ஹு, அது ஒருத்தருடைய முகம் சிவந்து விட்டது கோபத்தினால். ரெண்டு பேர் என்ன செய்ய ஆளுக்கால் என்ன செய்கின்றார்? தவறான மோசமான வார்த்தைகளை பேசும் கட்டும் கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருத்தருடைய முகம் சிவந்து விட்டது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றார், இன்னி லா அலமு கலிமத்தன், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அந்த வார்த்தையை இவர் சொன்னால் தஹப அன்ஹு மா யஜிது, இவர் அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து இவர் என்ன செய்வார்? வெளியே போயிடுவார். அதாவது இவருக்கு இல்லாமல் இந்த நிலைமையில் கோபத்திலிருந்து அவர் வெளியே வருவார். என்ன தெரியுமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இஹ்லாஸான முறையில் கோபப்படக்கூடியவர்கள் சொன்னால் கோபம் தணிந்துவிடும். இஹ்லாஸா சொல்ல வேண்டும். என்றால் சிலர் ஏதோ பேருக்காக சொல்லுவார்கள், அப்படி கிடையாது.
இஹ்லாஸான முறையில் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். நான் சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 3282வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்து, கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். எதையும் பேசாமல் இருந்தால் என்ன செய்யலாம்? கோபத்திலிருந்து வெளிவரலாமா இல்லையா? என்றால் அளவுக்கு அதிகமாக பேசும் பொழுது என்ன செய்யும்? எங்களுடைய அந்த பிரச்சனைகள் என்ன செய்யும்? பெரிதாய் கொண்டே போகும். உதாரணத்துக்கு, கணவன் ஒன்று சொல்ல கோபத்தினால், மனைவி ஒன்று சொல்ல, திரும்ப இவர் ஒன்று சொல்ல, மனைவி ஒன்று சொல்ல, இப்படி நீண்டு கொண்டே போமா இல்லையா? யாராவது ஒருத்தர் என்ன செய்ய மௌனமாக இருந்தால் பிரச்சனை முடிஞ்சு. அவர் பேச ஒன்றுமே இல்லை, அவர் அப்படியே கொஞ்ச நேரம் கத்துவார், அதோடு என்ன செய்வார்? மௌனமாயிடுவார். அப்படி தானே? சிந்திச்சு பார்த்தா எனக்கு நல்லா புரியும். நீங்கள் பாருங்கள், பெரும்பாலான குடும்பங்களில் விவாகரத்து நடப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? 2 பேருமே விட்டு கொடுப்பதில்லை. இவர் ஒன்று சொல்ல, அவ ஒன்று சொல்ல, அவ ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்ல, இப்படி என்ன செய்யும்? ஒவ்வொரு நாள் இப்படி பிரச்சனை வரும் பொழுது அவங்களுக்கு தெரியுது, எங்களுடைய வண்டியை ரொம்ப நாளுக்கு ஓட்டி கொண்டு போக முடியாது, அதனால் என்ன செய்வன்? நிறுத்த வேண்டும், இத்துடன் முடிவெடுப்பார்கள். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போ 2 பேரில் ஒருவர் வாய் மூடி மௌனமாக இருந்தால் பிரச்சனை மாஷா அல்லாஹ் முடிந்துவிடும். அதுக்கப்புறம் எனக்கு உதாரணத்துக்கு கணவன், அவர் உண்மையிலே என்ன செய்வார்? காரணங்கள் இருக்கும், அவர் கோபப்படுவதற்கு காரணங்கள் இருக்கும். அதனால் மனைவி என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். சரி, அவர் எங்களை நல்ல முறையில் கவனிக்கின்றார், எங்களுக்கு தேவையான அனைத்தையும் என்ன சொல்ல கொண்டு வந்து கொடுக்கின்றார், அவருக்கு உரிமை இருக்கின்றது. எங்கள் மீது தவறு செய்யும் பொழுது, குற்றங்களை செய்யும் பொழுது, சின்ன தவறு செய்யும் போது எதிர்த்து பேசுவதற்கோ கோபப்படுவதற்கோ உரிமை இருக்கின்றது. அந்த உரிமையிலே அவர் என்ன செய்யலாம்? பேசட்டும், பிரச்சனை கிடையாது. நான் மௌனமாக இருக்கின்றேன், பிரச்சனை என்ன செய்யலாம்? அது ஒரு கொஞ்ச நேரம் கோபத்தை வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அவருடைய மனசு மாறி என்னிடம் வந்து பேசுவார். இல்லை நானும் போய் அந்த இடத்திலே கோபத்தை வெளிப்படுத்தலாம், அங்கே அடித்தடி சண்டை பிரச்சனை தான் வரும். இப்படி சிந்தித்தால் மாஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்? நான் சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இதா கதிப அஹதுக்கும் ஃபல்யஸ்குத், உங்களுக்கு யாருக்காவது கோபம் வந்தால் மௌனமாக இருங்கள். அடுத்து இன்னொரு செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தார்கள், இதா கதிப அஹதுக்கும் வஹுவ காயிமுன் ஃபல்யஜ்லிஸ், ஒருவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு கோபம் வந்தால் அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும். சார் நின்றுட்டு இருக்காரா, கட்டும் கோபத்தில் இருக்காரா, என்ன சார் உடனே என்ன செய்ய? அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும். உட்கார்ந்தும் அவருக்கு அந்த கோபம் போகாவிட்டால் சாய்ந்து கொள்ளட்டும், படுத்துக் கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் எங்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். அடுத்தது, கோபம் வந்தால் உது செய்ய வேண்டுமென்று ஒரு ஹதீஸ் வருகின்றது. ஆனால் ஹதீஸ் வந்து தஈஃபான ஹதீஸ். அடுத்து, கோபமாக இருக்கும் பொழுது யாருக்கும் நாங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடாது. தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் இதிலே மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். கோபத்துடன் இருக்கும் பொழுது யாருக்கும் நாங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் தீர்ப்பு வழங்கக்கூடாது. அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பாக இருக்காது என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்களில் ஒருவர் கோபப்படும் பொழுது நீங்கள் கோபப்பட்ட நிலையில் தீர்ப்பு வழங்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். அதனால் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய பணியாட்களுக்கு, அதே போன்று அதாவது காதிகளுக்கு என்ன செய்வார்? கடிதம் எழுதுவார், நீங்கள் கோபம் அடைந்திருக்கும் பொழுது யாருக்கும் தீர்ப்பு வழங்கவும் வேண்டாம், யாரையும் தண்டிக்கவும் வேண்டாம். அதுவும் மிக முக்கியமானது. என்றால் கோபமாக இருக்கும் பொழுது நாங்கள் தண்டிக்கும் பொழுது கடுமையாக தண்டிப்போம், தாறுமாறாக நாங்கள் அடித்து விடுவோம். அதில் எந்த காயங்கள் ஏற்பட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவர் மரணித்தாலும் பிரச்சனை கிடையாது, கடுமையாக அடித்து தண்டிப்போமா இல்லையா? அதனால் கோபப்படும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? யாரையும் தண்டிக்க கூடாது. குறிப்பாக பிள்ளைகளை நாங்கள் தண்டிக்கவே கூடாது. என்றால் ஏதேது நடக்கும் என்பதை எங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால் கோபம் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கோபத்தை நாங்கள் கோபப்பட்ட நிலையில் தீர்ப்பு வழங்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, கோபம் வந்தால் என்ன செய்யக்கூடாது? யாரோட நாங்கள் கோபம் அடைந்தால், கோபப்பட்டால் 3 நாளைக்கு மேலால் அவர்களுடன் நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லா தபாகது, நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபப்பட வேண்டாம், வலா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட வேண்டாம், வலா ததாபரு, அதாவது புறமுது காட்டி, அதாவது முதுகை பின்பகுதியை காட்டுவது, காட்டி இப்படி திருப்பி போவது, இப்படி செய்ய வேண்டாம். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருங்கள்.
வலா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸத அய்யாமின். எவ்வளவு உங்களுக்கு கோபம் ஏற்பட்டாலும் 3 நாளைக்கு மேலால் அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய உங்களோட கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி 3 நாளைக்கு பின்னால் நீங்கள் உங்களோட கோபத்தை என்ன செய்யுங்கள், ஒரு ஊரம் கட்டிவிட்டு அவர்களுடன் போய் நீங்கள் பேசிவிடுங்கள். இல்லை என்றால் உண்மையில் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் மறுமையில். அடுத்து ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்கின்றார்கள். கோபம் 3 நாளைக்கு மேல் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் கோபமாக இருக்கவும் கூடாது. அப்படி சந்தித்தால் அவருக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஃபயுரிது ஹாதா வயுரிது ஹாதா. 2 பேரும் கோபப்படும் பொழுது அவர் இவரை புறக்கணிப்பார், இவர் அவரை புறக்கணிப்பார். அங்கு அவரை பார்த்தா இப்படி திருப்பிக் கொள்வார், இவரை பார்த்தா இவர் அங்கே திருப்பிக் கொள்வார். இப்படி நடக்கும். ஆனால் இந்த 2 பேரில் யாரு தெரியுமா சிறந்தவர்? அல்லது யப்தௌ பிஸ்ஸலாம். யார் சலாத்தை கொண்டு முதல்ல ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன உடனே எல்லா கோபம் பிரச்சனையும் போய் 2 பேருக்கிடையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் இன்னும் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? ஏதோ நடந்த பிரச்சனைகளுக்காக வேண்டி அதே மனதிலே கோபத்தை வைத்துக்கொண்டு வீட்டுக்கு யாராவது அது எங்களால் பாதிக்கப்பட்டவரால் அது அவர்கள் எங்களுக்கு ஏதாவது அநியாயங்கள் செய்து நாங்கள் அவர் மீது கடுமையான கோபத்தில் இருப்போம், அதில் சந்தேகம் கிடையாது. அவர் எங்களுடைய வீடை நாடி வந்தால் பெரும்பாலானவர்கள் எடுக்க முடிவு என்ன தெரியுமா? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நீ என்னுடைய வீட்டுக்கு வந்தாய், எனக்கு இப்படியெல்லாம் நீ பேசி என்னுடைய மானத்தை போக்கினாயா இல்லையா, இப்படியெல்லாம் நீ செய்துவிட்டு எப்படி என்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தாய், எப்படி உனக்கு மனசு வந்தது, இப்படியெல்லாம் அவனுடைய மனசு நோகிற அளவுக்கு பேசுறேன் நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவம் ஒன்றை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், அன்ன ரஜுலன் இஸ்தஅதன அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் வீட்டுக்குள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டார். ஃபலம்மா ரஆஹு, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்கின்றார். அவர் வீட்டுக்குள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கின்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே இருக்கின்றார். அவரை பார்த்தவுடன் ரசூல் என்ன தெரியுமா சொன்னார்? பிஸ அஹுல் அஷீரா, அந்த சமுதாயத்திலே மிக ஒரு மோசமான மனிதர் என்றா இவர் தான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார். சொல்லிவிட்டு ஃபலம்மா ஜலஸ தத்லகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்தல்லகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ வஜ்ஹி வன்பஸத இலைஹி. அவரை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி அவருடன் பக்கத்திலே வந்தார். ரசூலுல்லாஹ் அவருடன் மலர்ந்த முகத்துடன் பேசி நல்ல தன்னுடைய பண்புகளை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தி மலர்ந்த முகத்துடன் பேசினார். ஃபலம்மன் தலக்கர் ரஜுலு காலத் லஹு ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரே ஆச்சரியம், என்ன இது, அவர் வரும் முன்னாடி என்ன சொன்னார், மிக மோசமான மனிதர் இல்லையா சொன்னார். வந்ததுக்கு அப்புறம் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து சிரித்த மலர்ந்த முகத்துடன் பேசி தன்னை என்ன நல்ல பண்புகளை அவருக்கு வெளிப்படுத்தி காட்டினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா ரசூலுல்லாஹ் எப்படி இது என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஆயிஷா, ஆயிஷாவை மதா அஹித்தனி ஃபஹாஷன், என்னை நீங்கள் எப்பயாவது ஒரு மோசமான அருவருப்பு தக்க பேச்சுக்களை பேசக்கூடியவராக கண்டிருக்கிறீர்களா? எப்பயாவது கண்டிருக்கிறீர்களா? இவர் மோசமானவா இருக்கலாம், நான் அறிமுகம் தான் செய்தேன், இவர் மோசமானவர் என்ன. இன்ன ஷர்ரன் நாஸ் இந்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா, மறுமையிலே மனிதர்களே மிக மோசமானவர் யார் தெரியுமா? மக்களிடம் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பண்புகளை கண்டு அவர்களுடன் பழகாமல் அவர்களுடன் சகவாசம் வைத்துக் கொள்ளாமல் இருக்கின்றார்களே, இவர்கள் தான் மனிதர்களே மிக மோசமானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தை சொன்னார்கள். இப்போ நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எங்களுடைய எவ்வளவு பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் எங்களுடைய வீட்டை நாடி வரும் பொழுது அல்லது அவர்கள் எங்களை நாடி வரும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் வெறுக்கக்கூடாது. இந்த பண்புகளை நாங்கள் காட்டவே கூடாது. ஏன்? நாங்கள் மார்க்கத்தை படிக்கக்கூடிய நாங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பண்புள்ளவர் என்று நாங்கள் பெருமையாக பேசுகின்றோம். இப்படியெல்லாம் பேசக்கூடிய நாங்கள் இப்படி எங்களுடைய ஒரு கோபக்காரர் வரும் பொழுது எங்கள் கோபத்தை வெளிப்படுத்தலாமா? குறிப்பாக இறந்த மரண வீட்டுகளுக்கு தான் என்ன செய்வார், இப்படி எங்களோட கோபப்படுவார்கள் வருவார்கள். அந்த சந்தர்ப்பத்திற்கு கூட மரண ஜனாசாவை முன்னிலை வைத்துக் கொண்டு கூட அந்த பிரச்சனைப்படுத்தக்கூடிய இருக்கின்றார்கள். எப்படி நீ வந்தாய், இவ்வளவு நாளும் அம்மாவை பார்க்க வந்தியா, அம்மாவுக்கு ஏதாவது பண்ணினியா, இப்ப மட்டும் ஏன் வராய், அவ இறந்ததுக்கு அப்புறம் ஏன் வராய், என்ன மோத்த கொண்டு இப்படி வந்தாய், இப்படி எல்லாம் பேசக்கூடிய இருக்கின்றார்களா இல்லையா, பிரச்சனை போடக்கூடிய, இதெல்லாம் நல்ல பண்புகள் கிடையாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மென்மையான பண்பினால் சஹாபாக்களை வென்றெடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால்
அந்த மக்களுடைய பண்புகள் எப்படிப்பட்ட பண்புகளாக இருந்தது? மன்னிப்பே, யாரை மன்னிக்கிறதே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள பல வருடங்கள் யுத்தம் செய்யக்கூடிய சமுதாயம் தான் அந்த ஜாஹிலியா சமுதாயம் என்பதை உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட கொடூரமான கரடுமுரடுள்ள அந்த குணமுள்ள அந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மென்மையான அந்த பண்பினால் மாற்றி எடுத்தார்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளினால் ரஹ்மத்தினால் தான் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அவர்களுடன் மென்மையாக நடந்து கொள்கின்றீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி, உங்களுடைய உள்ளம் கடுகடுப்பான உள்ளமாக இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு வெறுண்டோடி இருப்பார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருளினால் தான் அவர்கள் உங்களிடம் அமர்ந்து நல்ல முறையிலே உங்களிடம் படித்து கட்டு நல்லவர்களாக மாறுவதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு அல்லாஹ் செய்த அந்த ரஹ்மத்தான இரக்கமுள்ள குணம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன, எல்லாம் சொல்ல முடியாது என்பதனால் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியிலே சஹாபாக்களுடன் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் என்ன செய்கின்றார்? நாட்டுப்புற அரபின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நரபி ஒருவர் என்ன செய்கின்றார்? பள்ளிக்குள்ளே வந்து ஒருக்கப்புறமாக போய் சிறுநீர் கழிக்கின்றார். சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம் வந்தது. எப்படி பள்ளிக்குள்ளே வந்து சிறுநீர் கழிக்கிற? உடனே அவரை என்ன செய்கிற அடிப்பதற்காக வேண்டி எழுந்து போகின்றார்கள். உடனே ரசூல் அவர்களை தடுத்து, வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அவர் சிறுநீர் கழித்து முடியும் வரைக்கும் அவருக்கு அவகாசம் கொடுங்க. ஏனென்றால் சிறுநீர் கழித்து உங்களுக்கு தெரியும், ஒருவர் சிறுநீர் கழித்துக்கொள்ளும் திடீரென்று அவர் பயத்தினால் எழும்பும் பொழுது நடக்கும்? சிறுநீர் மற்ற இடங்கள் எல்லாம் படுமா இல்லையா? மற்ற இடங்கள் எல்லாம் படும். அதே போன்று சிறுநீரை அடக்கும் பொழுது பல பிரச்சனை எல்லாம் வரும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் வஹியை எல்லாம் அறிவித்து கொடுக்குறான் இல்லையா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்று அவர் சிறுநீர் கழிக்க முடியும் வரைக்கும் அவகாசம் கொடுத்து விட்டு அந்த சஹாபாக்களுக்கு என்ன சொன்னார்? அந்த இடத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றி விடுங்க, ஊற்றி கழுவி விடுங்க என்று சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு அந்த மனிதரை கூப்பிட்டு என்ன சொன்னா தெரியுமா? ரசூலுல்லாஹ், இந்த பள்ளி இருக்கின்றதே, பள்ளி வந்து சிறுநீர் கழிக்கிற இடமெல்லாம் கிடையாது. இது வந்து அல்லாஹ்வை தொழக்கூடிய இடம், திக்ரு செய்யக்கூடிய இடம், குர்ஆன் ஓதக்கூடிய இடம் என்று அழகான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. தன்னுடைய மென்மை, ரசூலுல்லாஹ் தான் அந்த இடத்திலே கோபப்பட்டிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் எப்படி இவர்களை வென்றெடுக்க வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அந்த மற்ற நீண்ட ஹதீஸ்ல வருகின்றது, அவர் ரசூலுல்லாஹ்க்கு துஆ செஞ்சுட்டு போனா இன்னொரு புகாரிலே வருகின்றது. ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை வென்றெடுத்த இஸ்லாத்தின் பால் மக்களை கூட்டம் கூட்டமாக நுழைவதற்கான காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மென்மை போக்கு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மென்மை தரும் நன்மைகள், அதாவது கோபப்படாமல் நாங்கள் மென்மையான தன்மையுடன் நல்ல ஒரு பண்பு தான் மென்மை தன்மை என்பது. இந்த மென்மை தன்மையினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாங்கள் பார்த்தால் உண்டென்ன, இவர்களை அந்த பண்பை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இந்த பண்பை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா, முஃமின்கள பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் நல்ல நிலையிலும், அதாவது செல்வ நிலையிலும் கஷ்ட நிலையிலும் அவர்கள் செலவழிப்பார்கள். வல் காலிமீனல் கைத, கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை என்ன செய்வார்கள்? செய்யும் தவறுகளை மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா நல்லவர்களை விரும்புவதா சொல்கின்றான். அப்ப இப்படிப்பட்ட பண்புள்ளவர்களை, நல்ல பண்புள்ளவர்களை, கோபத்தை அடக்கிக் கொள்பவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புவதா சொல்கின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், யா ஆயிஷா, இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க, அல்லாஹ் தஆலா மென்மையானவன், அவன் மென்மையே விரும்புகிறான். அதாவது சாஃப்டான தன்மை, மென்மை தன்மை, அல்லாஹ் தஆலாவே மென்மையானவன். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் மென்மையை விரும்புகின்றான். வயுக்தி அலர் ரிஃப்கி மா லா யுக்தி அலல் உன்ஃப், கடுமையான போக்குள்ளவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுப்பதை விட மென்மையாக நல்ல பண்புள்ள அந்த நல்லடியார் இருக்குல்ல, அவருக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மைகளை வழங்குகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அதே போன்று மென்மை தன்மையுடையவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். பொறுமையுடன், மென்மையுடன், நல்ல பண்புடன், பொறுமையுடன் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற மனிதனை அழகுபடுத்துவது இந்த மென்மை தன்மை தான். மக்களை
அழகுபடுத்துவது இந்த மென்மைத்தன்மை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இன்ன ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஜானா. எந்த ஒரு விஷயத்தில் மென்மை தன்மை இருக்கின்றதோ அந்த தன்மையை அழகாகிவிடும். அப்படித்தானே? எந்த இடத்திலே நாங்கள் மென்மையான போக்குடன் நடந்து கொள்கின்றோமோ அந்த இடமே அழகா இருக்கும். மனிதர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமா இருப்பார்கள். ஆனால் எந்த இடத்தில் இந்த மென்மை தன்மை இல்லாமல் போகின்றதோ இழக்கின்றதோ அந்த இடத்திலே என்ன செய்யும்? அதுக்கு மாற்றமாகத்தான் இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்தது இன்னொரு செய்தியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோபத்தன்மையினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் இதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தன்மையுடையவர்கள், கோபப்படக்கூடியவர்கள், இவர்கள் அடையக்கூடிய நஷ்டம் என்ன, இஸ்லாத்திலே என்னென்ன இவர்களுக்கு நஷ்டங்கள் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மன் யுஹ்ரமிர் ரிஃப்க யுஹ்ரமில் கைர். யாருக்கு இந்த மென்மை தன்மை தடுக்கப்படுகின்றதோ அவருக்கு நலவுகள் தடுக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த மென்மை தன்மை யாருக்கு தடுக்கப்படுகின்றதோ அவருக்கு நலவுகள் தடுக்கப்படும், ஹராமாக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். உண்மைதானே இல்லையா? பாருங்கள், நாங்கள் மக்களுடன் நல்ல மென்மை தன்மையுடன் நடந்து கொள்ளும் பொழுது எங்களுடன் 4 பேர் என்ன செய்வார்கள்? ஒன்று சேர்ந்து பழகுவார்கள். எங்களுக்கு ஏதோ ஆனால் உடனே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவார்களா இல்லையா? எங்களுடன் எப்பொழுதும் கூடவே இருப்பார்கள். எங்களுடைய அந்த பண்பை பார்த்து, ஏண்டா அவ்வளவு மென்மையான தன்மையுடையவர்கள், எதுக்கும் கோபப்பட மாட்டார். கோபப்பட்டால் கூட உடனே என்ன செய்வார்? அதை மறந்து அடுத்த கணம் என்ன செய்கின்றார்? எங்களுடன் உறவாடுவார், நல்ல முறையில் பேசுவார். இப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வார்? எங்களுக்கு 4 பேர் எங்களுடன் எப்பொழுதுமே இருப்பார்கள் இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யாருக்கு இந்த மென்மை தன்மை இருக்கின்றதோ அவருக்கு நிறைய நலவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நலவுகள் தான். எல்லோரும் நல்ல முறையில் பேசுவோம், உடனே ஹெல்ப் பண்ணுவார், எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடி வருவார். பார்த்துருப்பீங்களா இல்லையா? காரணம் என்ன? அவருடைய பண்பு, மென்மையான அந்த பண்பை பார்த்து தானே. இந்த பண்பை இல்லாமல் போனால் அவருக்கு நலவுகள் தடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். உண்மையா இல்லையா? சிந்திச்சு பாருங்கள். அதிகமாக கோபப்படக்கூடிய பாருங்க, அவர் எவ்வளவுதான் அவரிடம் வேற நல்ல பண்புகள் இருந்தாலும் அவரிடம் யாரும் அமர்வதற்கு விருப்பப்பட மாட்டார்கள். அப்படி தானே? ஏண்டா எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார், திட்டுவார், யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. மனைவி பக்கத்தில் உட்கார விரும்ப மாட்டார். அதே போன்று பிள்ளைகள் உட்கார விரும்ப மாட்டாங்க. அதே போன்று ஆசிரியர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் பிள்ளைகள், மாணவர்கள், மாணவிகள் அந்த பக்கத்துக்கு போக விரும்ப மாட்டாங்க. அந்த ஆசிரியரிடம் தெரியும் கடும் கோபப்படக்கூடியவர்னு. எவ்வளவுதான் அவருடைய வேற பண்புகள் இருந்தால் கூட இந்த ஒரே பண்பு என்ன செய்கின்றது? அவருடைய எல்லா பண்பையும் குழி தோண்டி புதைத்து விடணும். பார்க்கலாமா இல்லையா? நல்ல மனிதர் தான், நல்ல செலவழிப்பார், எல்லாம் பண்ணுவார் தான். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரே குறை தான் என்ன தெரியுமா? கடுமையாக கோபப்படுவார். இப்படி அதுக்கப்புறம் முடிஞ்சல, எல்லாமே முடிஞ்சு. அதனால் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இந்த கோபப்படக்கூடிய இந்த தன்மையை நாங்கள் முற்றுமுழுது. அதுக்காக நம்ம கூட மனிதர்கள் கோபம் வரத்தான் செய்யும். அதனால் நாங்கள் இன்று சொன்னக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய வாழ்க்கையில கொண்டு வந்தால் கொஞ்சமாவது எங்களை இந்த கோபத்திலிருந்து கட்டுப்படுத்திக் கொள்ளலாமா இல்லையா? நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த விபரீதான முடிவுகளை என்ன செய்யலாம்? அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாமா இல்லையா? அதைத்தான் நம்ம இந்த இடத்துல இல்லாட்டி கோபப்படக்கூடிய யாரும் கோபப்படும், மிருகங்கள் கோபப்படும், அதே போன்று சின்ன பிள்ளைகள் கூட கோபப்படக்கூடிய பார்த்துருக்குமா இல்லையா? கோபப்பட எல்லோரும் கோபம் இருக்கின்றதா? அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் தெரியுமா? கோபப்பட்டால் விபரீதானமான முடிவுகளை நாங்கள் எடுக்கக்கூடாது. ஒன்று. அடுத்து நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ள, யா அல்லாஹ் எனக்கு இந்த கோபம் என்ற பண்பே வரக்கூடாது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ள வேண்டும். அடுத்து இறுதியாக அன்புள்ள சகோதரிகளே, இறுதியாக இன்றுடன் அந்த தலைப்பை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். அதனால் அடுத்த 3வது பண்பு என்ன தெரியுமா? நல்ல நிலையிலும் செல்ல செழிப்பிலையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? வாரி வழங்குவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இது என்னன்னா, ஏன் அல்லாஹ் தஆலா இது முக்கியமாக இந்த பண்பை சொல்லனால், செல்வத்துடன் இருக்கும் பொழுது வழங்குவதிலே அதிலே பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அவருக்கு நிறைய செல்வ செழிப்பு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அதனால் என்ன செய்ய தான தர்மங்களை அவர் வழங்குகின்றார், செலவழிக்கின்றார். ஆனால் அவர் கஷ்டம் என்று வரும் பொழுது இந்த இடத்துல இவருடைய ஈமான் என்ன செய்யும்? பரிசோதிக்கப்படும். ஏனென்றால் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், நிறைய பேர் என்ன செய்வானா, ஒரு கஷ்டத்திலே விழுந்தால் செலவழித்து கொண்டிருப்பார்கள். உதாரணத்துக்கு அவருடைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் கஷ்டத்தில் உள்ள சகோதர செலவழித்து கொண்டிருப்பார்கள். கஷ்டத்திலே விழுந்தவுடன் அவருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும் பொழுது கொடுப்பதை முழுமையாக நிறுத்தி கொள்வார்கள்.
அதை பார்க்கிறோமா இல்லையா? முழுமை இப்பொழுதெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது. சில வேளை மദ്രസா பீஸை கட்டி கொண்டிருப்பார். இப்பொழுதெல்லாம் என்னால் அதெல்லாம் கட்ட முடியாது, ஏன்னா நான் ரொம்ப பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, பொருளாதாரம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் தவறு தான். என்றாலும் நம்ம கொடுக்கக்கூடியவர் என்ன தெரியுமா பண்ணணும்? கொடுக்கறதுக்கு வேணுமெண்டா பாதியை குறைத்து கொள்ளலாம், முழுமையாக நம்ம நிறுத்தக்கூடாது தான் முக்கியம். அல்லாஹ் எங்களுக்கு திரும்பவும் செல்வ செழிப்பு அல்லாஹ் வழங்கும் வரைக்கும் என்ன செய்யும்? பாதியாவது நம்ம கொடுக்கணும். அதுதான் தொடர்ந்து கொடுக்கறத நிறுத்தக்கூடாது, அதுதான் முக்கியம். ஏனென்றால் உதாரணத்துக்கு நான் சொன்னால், நீங்கள் ஒரு சகோதரிக்கு என்ன செய்யும், கஷ்டத்தில் உள்ளவங்களோட சகோதரிக்கு நீங்கள் உங்கள் மாதம் மாதம் பணம் கொடுத்துட்டு இருப்பீங்க. திடீரென உங்களுக்கு சம்பளங்கள் இல்லா போகலாம், அல்லது சம்பளங்கள் குறைக்கப்படலாம். இப்போ நீங்கள் திடீரென நீங்கள் முடிவெடுப்பீங்க, சம்பளம் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்குது, எனக்கும் நிறைய செலவுகள் இருக்கின்றது, அதனை எனக்கு இப்போ சகோதரி அவருக்கு கொடுக்கறதெல்லாம் எனக்கு முடியாது, அதனால் எடுத்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டது எல்லாம் தர முடியாதுன்னு. ஆனால் தவறு. உடனே அவட மனசு எப்படி இருக்கும்? இப்போ அவன் என்ன சிந்திப்பா? இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்துட்டு இருந்தால் திடீரென்னு இப்போ என்ன செய்ய நிறுத்துறாரு, அப்போ நான் என்ன பண்ணுறது? தவறான முடிவுகளை எடுப்பா. ஒன்றில் என்ன, அவள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அவள் சிந்திப்பா, அல்லது அவன் என்ன செய்வா, மானத்தை இழந்து வேற தொழில்கள் செய்து சம்பாதிப்பதற்கு என்ன செய்வா, அவன் முடிவெடுப்பா இல்லையா? அதனால் நான் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவருடைய பண்புகள் என்ன? கஷ்ட நிலையிலும் செல்வ நிலையும் 2 நிலையும் அவர் செலவழிப்பார் என்று அல்லாஹ் ஒரு நல்ல பண்பை சொல்கிறான். அப்போ நம்ம பாதி, உதாரணத்துக்கு 10,000 ரூபா கொடுத்துருந்தா 8,000 ரூபா கொடுக்கலாம், இல்லை 7,000 ரூபா கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். இப்படி ஏதாவது பண்ணலாம். கொஞ்சம் நல்ல நிலைக்கு வரும் வரைக்கும் நம்ம அப்படி பண்ணலாம். இல்லாட்டி நம்முடைய கொஞ்சம் செலவை குறைச்சிட்டு, அவங்களுடைய செலவை குறைக்கக்கூடாது, நம்முடைய செலவுல கொஞ்சம் குறைச்சிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்கலாம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பின்னாடி இதை விட சிறந்ததெல்லாம் அல்லாஹ் தஆலா வழங்குவதற்கு முடியும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலே நீண்ட தலைப்பு வந்த தலைப்பும். ஆனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக வாரத்துக்கு இருந்தோம். மாதத்தில் உண்டு, சில காரணங்கள் அது தடைப்பட்டு விட்டது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இத்துடன் இந்த தலைப்பு முழுமையாக நிறைவடைகின்றது. ஏன்னா 3 குணங்கள், அந்த 3 குணங்களை பற்றி உங்களுக்கு முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்தினோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை வழங்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.